லெட்ஸ் மேக் ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் கீ இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணி அது வந்து கொஞ்சம் பாயில் ஆன உடனே பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு 20 minutes அது குக் ஆகணும். குக் ஆன உடனே அதை வந்து கூல் வாட்டரில் ட்ரெயின் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அதை ஒட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டாக ஒரு பேனில் பட்டர் போட்டு வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன மெயினாக ஆட் பண்ண வேண்டியது என்னதுன்னா கார்லிக். அது ஆட் பண்ணுறது இதில் வந்து பார்க்க முடியாது, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா குக் ஆன உடனே இந்த சாஃப்டாக இருக்கிற இந்த இது பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கவுஸ் மில்க்கும் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் அது குக் ஆகி வரும்போது கொஞ்சம் பபிள்ஸ் விடும். அது முங்குற அளவுக்கு கவுஸ் மில்க் ஊற்றிட்டு அதில் லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கிண்டி கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் ஒரு பவுலில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 2 சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிண்டி கொடுங்க. இதில் வந்து இது ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் இன்னும் க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லாட்டி பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.